ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பிருந்தா முடிவெடுக்கிறாங்க. ராகவ் மாமா சுயநிலம் படித்தவர், கண்டிப்பாக இவர் மாறு மாமாவும் உள்ள தள்ளாமல் விட மாட்டார். அதுக்குள்ளே அக்கா கிட்ட நாம எல்லா உண்மையையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாறன் வீரா கிட்ட, இங்கே பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கான டிவோர்ஸ் நான் கொடுத்துட்றேன், நம்ம 2 பேரும் பிரிச்சிடலாம், நீ உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ, இன்னும் கொஞ்ச நாட்களால நானும் உள்ள போயிடுவேன் அப்படின்னதும் இந்த பக்கம் வீரா ஏய் சும்மா படுறா அப்படின்னு அந்த பேச்சையே காமெடியா நினைச்சிட்றாங்க. இங்க பாருடி, நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன், உனக்கு நாளைக்கு எல்லாம் கைக்கு வந்துடும், கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னுட்டு மாறன் தூங்கினதும் வீரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா உனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறேன், இவ்வளோக்கு நீ யோசிக்கிறியே, உன்னை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேனா மாறா, கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு வீரா தூங்குறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா டிவோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மாறன் நேரா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நேரா வீரா கிட்ட இங்கே பாரு வீரா, நீ இவ்வளோ காலமாக கேட்டுட்டு இருந்தே டிவோர்ஸ் பேப்பர், அதோட வந்திருக்கேன், இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா ப்ரொசீஜர் பண்ணிடலாம் அப்படின்னதும் வீரா அதிர்ச்சி ஆடுறாங்க. மாறா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இங்க பாரு, உன்னை இந்த வழக்குல இருந்து காப்பாற்ற முடியாம வக்கலாம போயிட்டேன்னு தான் ஊர் உலகம் எல்லாமே தப்பு தப்பா பேசும். முதல்ல இந்த வழக்கு முடியட்டும், உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நீ கண்டிப்பா வெளியில வரத்தான் போற, குற்றவாளி உள்ள போகத்தான் போற, அது வரைக்கும் நான் உன்னை விடவும் மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன். ஏண்டி, உனக்கு தான் என் மேல காதலே இல்லையே, அப்படி இருக்கிறப்போ இந்த குடும்பமும் நானும் எக்கருக்கட்டு போனா உனக்கு என்னடி, இங்க பாரு, ராமச்சந்திர மாமா எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் நிறைய பண்ணியிருக்காரு, அந்த நன்றி கடனுக்காக அவர் புள்ள இப்படி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறத பார்த்துட்டு என்னால இடையில விட்டுட்டுலாம் போக முடியாது. மாறா, இங்க பாரு, உனக்கு கஷ்டம்னா நீ வேணும்னா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு நம்ம வீரா சத்தம் போடுறாங்க. இங்க பாரு, உன் வாழ்க்கையை நல்லதுக்கு தாண்டி சொல்றேன், தேவையில்லாம பேசாம நான் சொல்றத முதல்ல புரிச்சுக்கோ அப்படின்னு நம்ம மாறன் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, இப்ப என்ன உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணணும் அவ்வளவுதானே, இந்த வழக்கு முடியட்டும், அடுத்த நாள் நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், போதுமா அப்படின்னுட்டு வீரா அங்கிருந்து போனதும் வள்ளி வராங்க. என்னாச்சு மாறா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை, என்ன அத்தை, இவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன், இவன் என்னன்னா அதை புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கான். இங்க பாரு, ஒரு விஷயம் தெரியுமா, இதுல இருந்தே உனக்கு தெரியலையாடா, வீராவுக்கு இன்னும் விட்டு போறதுக்கு மனசே இல்லை, சொல்ல போனா அவ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா, அதனாலதான் உன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, உன் மேல எந்த தப்பையில நிரூபிக்கணும்னு இவ்வளவு போராடுறா, அவ காதல நீயே மாறா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அத்தை, நீ சொல்றது எல்லாம் வாஸ்துவம் தான் அத்தை, ஆனா அவ இப்படி எல்லாம் ஒரு மனிதாபிமானத்துல செய்யலால, அவளுக்குலாம் என் மேல காதலே இல்லத்தை, எல்லாமே நடிப்போ, உனக்கு அவளை பத்தி தெரியாது அப்படின்னு மாற சொன்னது. இங்க பாரு வீரா, பாவண்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த வழக்குல உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிட்டு வாழுவா அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா வீரா செம கோமா கிளம்புறாங்க. அவளை பார்த்து பிருந்தா அக்கா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னதும், என்ன உன் மாற மாமா நல்லவர், அவர் எந்த தப்பு பண்ணணும்னு சொல்ல போறியா அப்படின்னு வீரா கேக்குறாங்க. ஆமாக்கா, அவரு ரொம்ப நல்லவர் தான், அவர் மேல எந்த தப்புமே இல்லக்கா, இதை பண்ணது வேற ஒருத்தன், நானும் போன போகட்டும்னு இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான் இருந்தேன், ஆனா இப்போ சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கக்கா, அவரு யாரு காப்பாத்தினாரோ அவங்களே மாமா முதுகுல குத்துறாங்கக்கா, மாமாவை உள்ள தள்ளணும்னு யோசிக்கிறப்போ நான் எதுக்குக்கா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும், அதனால சொல்ல வேண்டிய தருணம் வந்துருச்சுக்கா, நம்ம அண்ணனை இல்லாம பண்ணது மாற மாமா கிடையாது அப்படின்னதும் வீரா அடிச்சு ஆறாங்க. பிருந்தா, என்ன சொல்ற? ஆமாக்கா, இது எனக்கு நல்லாவே தெரியும், மாற மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கி இதை என்ன சொல்ல விடாம தடுத்துட்டாருக்கா, இப்போ அந்த சத்தியத்தை மீறாம விட்டேன்னா கண்டிப்பா என்னை விட பாவி வேற யாருமே கிடையாது அப்படின்னதும், அப்படின்னா இந்த தப்பு பண்ணது யாரு சொல்லு அப்படின்னு போதும் எப்படியோ மாறன் தடுத்து நிறுத்த வாய்ப்பு இருக்கு, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.